சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற சட்டங்கள் மற்றும் மரபுகள் எதையும் மதிக்காமல் தொடர்ந்து செயலாற்றி வருவது அவர் வகிக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு அழகில்லை என்று திமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சட்டத்தை பாதுகாத்து மதிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள இக்காலகட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற சட்டங்கள் மற்றும் மரபுகள் எதையும் மதிக்காமல் தொடர்ந்து செயலாற்றி வருவது அவர் வகிக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு அழகல்ல. அரசியலமைப்பு சட்டம், சட்டப்பேரவை நடைமுறை மற்றும் அலுவல் நடத்தை விதிகள், சட்டப்பேரவைத் தலைவருக்கு சட்டமன்றத்தில் பல்வேறு குழுக்களை அமைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுக்கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, அரசாங்க உறுதிமொழி குழு, மனுக்கள் பற்றிய குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை அமைக்கவும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கவும் சபாநாயகர் பொறுப்பாவார். புதுச்சேரி அரசின் வரவு செலவினங்களை ஆய்வு செய்யும் மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை மீது சரிவர கணக்குகளை சமர்ப்பிக்காத அரசு துறைகளுக்கு விளக்கம் கேட்டு ஏனம் பகுதியில் பொது கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழுக்களின் தணிக்கை கூட்டம் இன்று நடைபெற்றது. இவ்விரு குழுக்களிலும் உறுப்பினராக இல்லாத மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சட்டத்தையும் மரபுகளையும் மீறி தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டத்தை நடத்துவது என்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயலாகும். மேலும் பொதுக்கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு ஆகிய இவ்விரு குழுக்களின் தலைவர்களின் முக்கியத்துவத்தை குறைத்து தானே முழு அதிகாரத்தையும் கையில் எடுப்பது என்பது சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு பொறுப்பான ஒன்றாகும். இவ்விரண்டு குழுக்களின் சுதந்திரமான செயல்களை ஆட்சி அதிகாரத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் பறிப்பது தவறான ஒன்றாகும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உள்ள சபாநாயகர்களுக்கும் பாராளுமன்ற சபாநாயகர்களும் செய்யாதது. ஒரு செயலை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் செய்வதை அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்கும் முன்னுதாரணமாக அமைகிறது. யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தலைவர் இதுபோன்ற அத்துமீறல் செயலை துணைநிலை ஆளுநர் அவர்கள் தடுத்து நிறுத்தாதது வியப்பாக உள்ளது. பொதுவாக மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை மீது முறையான விசாரணை நடைபெற்று அதில் தவறு இருப்பின் அது சம்பந்தமாக அறிக்கையை சம்பந்தப்பட்ட குழு சட்டப்பேரவையில் வைக்கும். அதற்கு பிறகு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை மட்டுமே சபாநாயகருக்கு உண்டு. ஆனால் தணிக்கை கூட்டத்தையே தலைமையேற்று நடத்தும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரின் செயல்பாட்டை சம்பந்தப்பட்ட குழுக்களின் தலைவர்களை வாய்மூடி மௌனம் காப்பது ஏன்? அதிலும் குறிப்பாக பொது கணக்கு குழுவின் தலைவரும் திமுகவை சேர்ந்த மதிப்பீட்டு குழு தலைவரும் பாஜகவை சேர்ந்த மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரின் இந்த அத்துமீறிய செயலுக்கு துணை போவது என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள இரகசிய உறவின் வெளிப்பாடாகும். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது அதிமுக குறித்து அநாகரிகமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக இருந்து சட்டமன்ற தேர்தலையே சந்திக்காமல் ஆட்சியை பறிகொடுத்த திரு நாராயணசாமி அவர்கள்தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் மூளையை குழப்பி மன நோயாளி போன்று பேசுகிறார். தனது கட்சியில் வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்துபவர்களையும், கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களையும், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களையும் அருகில் வைத்துக்கொண்டு அவர்கள் மூலம் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கும் நாராயணசாமிக்கு நாவடக்கம் தேவை. பொதுவாக எதற்கும் உபயோகம் இல்லாத மிகுந்த வயதானவர்களை ஒரு சிலர் ஒரு குடும்பத்தில் இருந்து கல் நெஞ்சத்தோடு விலக்கி வைப்பர். அதுபோன்ற அரசியலுக்கு உபயோகம் இல்லாத நாராயணசாமி அவர்களை அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை முற்றிலுமாக விலக்கி ஒதுக்கி வைத்துள்ளது ஏன் என்பதை உணர்ந்த மற்றவர்கள் பற்றி பேசும்போது நாவக்கடத்துடன் பேச வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் உடனிருந்தனர்.